உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பள்ளிகளில் வந்தே மாதரம் பாடல் கட்டாயமாக்கப்படும் என்று முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட காலத்தில் மக்கள் மனதில் தேசபக்தியை ஊட்டிய பாடல்களில் ஒன்று வந்தே மாதரம். பங்கிம் சந்திர சாட்டர்ஜியால் எழுதப்பட்ட இந்த பாடலில் தேசத்தை பாரத மாதா என்றும் துர்க்கை என்றும் கூறுவதால் தங்களால் ஏற்க முடியாது என்று ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதனால் காங்கிரஸ் கட்சி வந்தே மாதரம் பாடலில் சில வரிகளை நீக்கி பயன்படுத்தியது. இருப்பினும் எதிர்ப்புகள் தொடர்ந்தது. இதனால் தேசிய கீதமாக ஜனகணமனவையும் தேசிய பாடலாக வந்தே மாதரமும் அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் இன்றும் வந்தே மாதரம் பாடலை சிலர் பாடுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். தற்போது இந்த பாடலின் 150வது ஆண்டு கொண்டாட்டங்கள் RSS உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளால் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் யோகி ஆதித்யநாத் UP அரசு பள்ளிகளில் வந்தே மாதரம் கட்டாயமாக்கப்படும் என்று அறிவித்தார். இதன் மூலமாக மக்கள் மத்தியில் பாரத மாதா மீதும் தேசம் மீதும் பற்று அதிகரிக்கும். தேசிய பாடலான வந்தே மாதரம் போற்றப்பட வேண்டும். இந்திய ஒற்றுமைக்கு சவால் விடுக்க எதிர்காலத்தில் ஒரு ஜின்னா உருவாகாமல் இருக்க இது கட்டாய தேவை. வந்தே மாதரம் என்ற பாடலை பழையகால கட்சி மதவாதம் என்றது. ஒரு மதமும் ஜாதியும் நாட்டை விட பெரிதல்ல. தேச ஒற்றுமையை குலைக்கும் நம்பிக்கைகளை நாம் கைவிட வேண்டும். வந்தே மாதரம் பாடலை எதிர்ப்பதில் பொருள் இல்லை என்று தெரிவித்தார். எல்லா பள்ளிகளிலும் கல்வி நிலையங்களிலும் வந்தே மாதரம் கட்டாயமாக்கப்படும் என்ற யோகியின் முடிவு நாடு முழுவதும் எடுக்கப்பட வேண்டும். நாடு முழுவதும் மக்கள் மனதில் தேசபக்தி கனலை சுடவிடச் செய்ய வந்தே மாதரம் பாடல் எல்லா பள்ளிகளிலும் பாடப்பட வேண்டும் என்பதே தேசபக்தர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.